சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓகே. ம். இருக்கேன் அண்ணா. ஓகே சிஸ்டர். இன்னைக்கு நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த எஸ்தருடைய முதல் அதிகாரம் பார்த்தோம், 2வது அதிகாரமும் பாதி பார்த்துட்டோம். ஸோ மீதி உள்ளதை இதுல இருந்து அப்படியே 10வது அதிகாரம் வரைக்குமே உள்ளதை சாரமாக பார்த்து அதுல உள்ள செய்தியை பார்க்குறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஸோ எப்படி வந்து வஸ்தி அப்படிங்கிற அந்த மனைவி வந்து அகாஸ்வேரு அப்படிங்கிற ராஜாவுடைய மனைவி, அவளுக்கு அழகு இருக்கிற திமிர்ல வந்து ராஜா கூப்பிட்ட உடனே வரல. மற்றவங்க முன்னாடி அந்த நேரம் வந்து வழக்கமா அவங்களுடைய குணமாக அது இருந்திருக்கும். ஆனா மற்றவங்க முன்னாடி சொல்லும்போது அது வேற மாதிரி இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்து கணவன் மனைவி வந்து வாடா போடான்னு கூப்பிட்டுக்குவாங்க, அது பிடிக்கும் அவங்களுக்கு. ஆனா அதுக்காக மற்றவங்க முன்னாடி கூப்பிட்டா சல்லுன்னு ஈகோ வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அலட்சியம் தான். அதுக்கு பெஸ்ட் என்ன, எப்பவுமே அந்த மாதிரி கூப்பிடாம இருக்கிறது தான். ஏன்னா தனியா இருக்கிற பழக்கம் எல்லாரும் முன்னாடியும் வந்துடும் அது தானாவே இல்லையா? ஸோ அது ஒரு மிகப்பெரிய செய்தி. அதனால அவள் வாழ்க்கையை இழந்துடுறான். அவளுடைய பதவியை இழந்து அந்த இடத்துக்கு வேற ஒரு பெண்ணை நாம தேடலாம். அவள் அழகா இருக்கிற திமிர்னால பண்ணிட்டா, இப்ப எல்லா பெண்களும் கெட்டு போயிடுவாங்க, இதை விடக்கூடாது, அவளை விட அழகான பொண்ணு நாங்க பாக்குறோம் ராஜா, ஊர்ல இருக்கிற எல்லா கன்னி பொண்ணையும் அழைச்சிட்டு வருன்ட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்து அந்த அலங்காரம் பண்ணி அவங்கள இன்னும் அழகு கூட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் 1 வருஷம் பண்றாங்க. ஸோ பண்ணிட்டு ஒவ்வொரு பெண்ணா ராஜா கிட்ட அனுப்புறாங்க. ஸோ இதுல ஒரு பெண் இருக்கிறா, எஸ்தர் அப்படின்ட்டு. அந்த எஸ்தர் வந்து எஸ்தருடைய அப்பா அம்மா இறந்துடுறாங்க. அதனால எஸ்தருடைய ஒரு சொந்தக்காரன் தான் வளர்க்குறான். கரெக்டா என்ன சொந்தம் அப்படின்னா, ஓகே, சித்தப்பா பொண்ணை வளர்க்குறான். ஸோ சித்தப்பா பொண்ணு அப்படின்னா தங்கச்சி முறை வரும் இல்லையா? ஸோ அவளை வந்து ஒரு மகள் மாதிரியே வளர்க்குறான் அவன். ரொம்ப அழகா இருக்கிறான் அவன். இவன் யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த கதைகள்ல பார்த்தீங்கன்னா, யூதர் நாட்டை வந்து நிறைய நாடுகள் வந்து பிடிச்சி கோயிலெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு தரமட்டமா ஆக்கிடும். ஸோ அப்போ எல்லாரும் அடிமையா வேற இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்படி அடிமையா ராஜாவே போகும்போது கூடவே பிடிச்சிட்டு போகும்போது இவனுடைய பேரு வந்து மொர்தெகாய் அப்படிங்கிறவனை வந்து பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அந்த மொர்தெகாய் தான் இந்த எஸ்தர்ன்ற பொண்ணை வந்து அவனுடைய சித்தப்பா பொண்ணை வளர்க்குறான். ஸோ இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இவளுடைய என்ட்ரி அங்க எல்லா பொண்ணும் போன மாதிரி இந்த பொண்ணையும் இவன் அனுப்புறான். சரி, நம்ம பொண்ணு அழகா தானே இருக்கிறா, அதிர்ஷ்டம் இருந்தா ராஜாவுக்கு மனைவி ஆகட்டும் அப்படின்ட்டு அனுப்புறான். இப்ப இதுல இன்னொரு இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க அழகா இருந்ததுனால அந்த பொண்ணு திமிரா இருந்தா. ஆனா அழகுன்றது கடவுள் கொடுக்குற ஒரு கிஃப்ட் தான் இல்லையா? எல்லாருக்கும் அது அமைஞ்சிடுறது கிடையாது. அழகா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அப்ப இந்த கிஃப்ட் பாருங்க, இவளை பார்த்த உடனே இந்த மாதிரி கன்னி பெண்களை கண்காணிக்கிற ஒருத்தனுக்கு வந்து இந்த பெண்ணை பார்க்கும்போது ஒரு கருணை வருது, ஒரு அன்பு வருது. அந்த அழகா இருந்தாலே ஒரு விதமான ஒரு பிடிக்கும் இல்லையா? ஸோ அது பிடிக்குது. அதனால அந்த பொண்ணுக்கு ஸ்பெஷலாகவே வந்து கேர் எடுத்து அழகு பண்ணி ராஜாவுக்கு அனுப்புறான். ராஜாவுக்கு பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு. உடனே அவளுக்கு அவ்வளவுதான், அவதான் ராணி அப்படிங்கிறது முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப எல்லாரையும் விட மேலான பதவி எஸ்தருக்கு கிடைக்குது. பாருங்க யாருக்கு கிடைக்குது, ஒரு அகதியா வேற இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து வந்து ஒரு பெண்ணை வளர்க்குறான். அந்த பெண்ணுக்கு இப்ப 127 நாட்டை பிடிச்ச ராஜாவுக்கு ராணி ஆகிற வாய்ப்பு கிடைக்குது. எப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது பாருங்க. ஒரு பெண்ணுடைய அலட்சியத்தினால இது ஒண்ணு முக்கியமான விஷயம். நான் அடிக்கடி இதை நினைப்பேன். என்ன அப்படின்னா, நாம எப்ப திமிரா நடந்துக்கிறோமோ அந்த நேரம் வேற யாருடைய புண்ணிய கணக்கோ வேலை செஞ்சு என்ன தூக்க போகுது அந்த இடத்த விட்டுன்னு அர்த்தம் இல்லையா? இங்க மகாராணி உடைய திமிரு தான் இவளுக்கு வாய்ப்பு கொடுக்குது. இவளுடைய புண்ணிய கணக்கு வரணும் இல்லையா? அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த குணத்துல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே.
ம் அப்ப வந்து இவளை வந்து ராஜாவாக்கிடுறான், சரி ராணி ஆக்கிடுறான். ஸோ இதுல இது வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அரண்மனை வாசல்ல அந்த மொர்தெகாய் அவங்க அப்பா வளர்ப்பு தந்தை வந்து உட்கார்ந்துகிட்டே இருக்கிறான். நம்ம மகளுக்கு வாய்ப்பு கிடைக்குதா கிடைக்குதான்ட்டு அவளை வந்து தன்னுடைய இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மனைவி ஸ்தானத்துல உட்கார வச்சிடுறாரு ராஜா. ஆனா அதுக்கு முன்னாடியே இவன் வந்து மகள் கிட்ட என்ன சொல்லி அனுப்புறான்னா, நீ எந்த குலத்தை சார்ந்தவள்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இது ஏன் சொல்ல வேண்டாம் எதுவுமே சொல்லப்படலை. மேபி அந்த குலத்தை சார்ந்தவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கிறான் போல இருக்குது. ஏன்னா ஜென்ரலா வந்து யூதர்கள், அதாவது இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கடவுளை வணங்குறவங்க அவங்க கடவுளை வணங்குறவங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இஸ்ரவேலர்கள் அவங்களுக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிக்கணும், வெளியில கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அது ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால இவங்க வெளியிலன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி சொல்லலை. இந்த ராஜா எந்த நாட்டு ராஜா, அவர் எதை வழிபடுறாருன்ற விஷயத்த சொல்லலை. அதனால நீ வந்து உன்னுடைய குலம் மூலம் அப்பா அம்மா இதை பற்றி சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. அவளுமே சொல்லலை. இவன் வாசல்லே இருக்கிறான். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ராஜாக்களுக்கு வந்து பெரும்பாலும் கூட இருக்கிறவங்க மூலமா தான் ஆப்பு வரும். வெளியில இருந்தே வந்தா கூட கூட இருக்கிறவங்களை பிடிச்சிதான் அவங்களை கொலை பண்றதுக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறத இவன் வாசல்ல இருக்கிறவன் கேட்டுறான். வாசல்ல தானே இருக்கிறான், இவன் என்ன பெரிய ஆளான்னு நினைச்சிட்டு அவங்க பேசியிருப்பாங்க போல இருக்கு. இதை கேட்ட உடனே இவன் வந்து எஸ்தர் கிட்ட தெரியப்படுத்திடுறான். எஸ்தர் வந்து ராஜாவுக்கு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் பிடிச்சி இது உண்மைன்னு தெரிஞ்சு அவங்கள வந்து கொன்னுடுறாரு, தூக்கு போட்டுடுறாங்க. ஸோ இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நாம இப்ப இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்தது கஷ்டமா இருக்கலாம், நல்லதா இருக்கலாம். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? அந்த நேரத்துக்கு நமக்கு அது கஷ்டமான ஒரு மனக்கஷ்டமான விஷயமா கூட இருந்திருக்கும். ஆனா இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா அது எல்லாமே கரெக்டா தான் நடக்குதுன்னு தோணும். அந்த மாதிரி கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இங்க எஸ்தர் கிட்ட ஏன் அவங்க அப்பா வந்து நம்ம குலத்தை சொல்ல சொன்னாருன்னு தெரியாது. ஆனா இதனால ஒருத்தருடைய மிகப்பெரிய தண்டனை ஒருத்தனுக்கு கிடைக்கிறதுக்கு இது காரணமாக அமையுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். அந்த சின்ன விஷயம் ஒரு மனிதனை எப்படி மிருகமாக்குது அப்படிங்கறத சூப்பரா காட்டியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இங்கே கல்யாணம் ஆயிடுச்சு, ராணியா எஸ்தர் ஆயிட்டா. எஸ்தர் யாருன்னு எந்த குலத்தை சார்ந்தவன்னு ராஜாவும் கேட்கல, அழக மட்டும்தான் பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் ராஜாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அவரோடது தானே, அதனால அவர் அதை பத்தி கவலைப்படல. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த அகாஸ்வேரு ராஜா வந்து ஆமான் அப்படிங்கிற ஒருத்தனை வந்து மற்ற எல்லாருக்கும் மேல, அதாவது மற்ற ராஜாக்கள்லாம் அவங்களுக்கு கீழே இருப்பாங்களே, அது அவங்களுக்கெல்லாம் கண்காணிப்பு காக்கார ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி உயர்த்துறான். ஆமானை வந்து தனக்கு அடுத்தபடியாக வச்சிருக்கிறான். ஸோ அதனால எல்லோரும் அவனை வந்து வணங்குவாங்க. எப்பவுமே அது நடக்கும் தானே, ராஜாவுக்கு யார் க்ளோஸா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே வணங்க தான் செய்வாங்க. ஆனால் இந்த மொர்தெகாய் இருக்கிறான் இல்லையா, எஸ்தருடைய அப்பா, அரண்மனை வாசல்லே உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் மட்டும் இவனை வணங்கவும் மாட்டான், நமஸ்கரிக்கவும் மாட்டான். இது இவனுக்கு ஒரு இது பண்ணுது, ஜெர்க்காகுது. என்னடா எல்லாம் வணங்குறாங்க, இவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு அந்த அகங்காரம் வருது. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா இல்லையா? அப்ப மத்தவங்க எல்லாம் வந்து, எப்பா என்னப்பா ராஜா வந்து இவ்வளவு மரியாதை அவருக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறாரு, நீ பாட்டுக்கு மீறிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்றாங்க. சொன்னாலும் இவன் கேட்கல. என்ன சொல்றான்னா, நான் யூதன் அப்படின்னு சொல்றான். யூதர்கள் வந்து கடவுளை தவிர யாருக்கும் வணங்கக்கூடாது அப்படி வருது இங்க விஷயம். அல்லாவை தவிர யாருக்கும் கீழ்ப்படிவது இல்லைன்னு சொல்றோம் இல்லையா?
ஸோ அது யூத மதத்துல இருந்தே வர்றதுதான் அது. அதனால நான் அது ஒரு காரணமா இருக்கலாம், அல்லது நான் ஒரு உயர்ந்தவன்ற எண்ணம் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்ப இதை அவன்கிட்ட சொல்றாங்க, ஆமான் கிட்ட சொல்றாங்க. சொல்லும்போது அவனுக்கு செம்ம கோபம் வருது. இப்ப இப்ப இங்க ஒரு பெரிய விஷயம் பாருங்க. இதை இதை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன பண்றான் அப்படின்னா, அது தப்பாவே இருந்தா கூட அவனை தானே தண்டிக்கணும். அவனுக்கு என்ன தோணுது, எனக்கு இருக்கிற பவருக்கு இவனை தண்டிக்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம். இவன் இனத்தையே அழிக்கணும், யூதன்னு சொல்றான்ல, அந்த இனத்தையே அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இலங்கை போருக்கு சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? இதே மாதிரி ஒருத்தர் நினைத்ததுனால இனமே அழிஞ்சது அப்படின்னு. ஸோ அது ஞாபகம் வருது இல்லையா? ஒருத்தருடைய பிடிவாத குணம் எவ்வளவு பெரிய ஒரு இனத்தையே அழிக்கும் அப்படின்ட்டு. இவன் அதே இது வரான். யூதரை அதே மாதிரி அழிச்சாங்க. ஹிட்லர் எல்லாரையும் யூதரை ஒரே நாள்ல வரிசையா பேர் சொல்லி 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 தூக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்னு அந்த லிஸ்டுக்கு பேரு, யூதர்களுடைய பேரெல்லாம் எடுத்து வச்சு அடுத்தது நம்ம பேர் வருமானு ஒரு பயம் வந்துடும். அதனால இவன் என்ன பண்றான், இங்கதான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ராஜா கிட்ட என்ன சொல்றான், இவன் என்ன வணங்கலன்னு சொல்லல. அதுதான், ஏன்னா அவன் ஒன்ன வணங்கலன்னா ராஜா மாறக்கூட செய்வான். ஆனா இவன் இனத்தையே அழிக்கணும்னு நினைச்சிட்டான். அவன் அப்படியே வணங்கலன்னா அவனை அழிச்சிட்டு தானே சொல்லுவாரு ராஜா. அதனால இவன் என்ன சொல்றான், நம்ம நாட்டுல, நம்மளுடைய எல்லா நாடுகளிலும் ஒரு இனம் சிதறி கிடக்குது. அந்த இனம் நீங்க சொல்றதையெல்லாம் கேட்கவே மாட்டேங்குது. நாம சொல்ற எதையுமே அவங்க கேட்க மாட்டேங்குது. அவங்க செய்யற எல்லாம் பாவமா இருக்குது. நீங்க சொல்ற எந்த சட்டத்தையும் அவங்க ஃபாலோ பண்றது கிடையாது. அவங்கள விடுறது ராஜாவுக்கு நியாயமா? நீங்க சம்மதம் தெரிவிச்சீங்கன்னா அவங்கள அழிக்கணும்னு எழுதி அனுப்புங்க எல்லா ராஜாவுக்கும். நான் வேணா உங்களுக்கு 10,000 தாலந்து வெள்ளியை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ராஜா சொல்றாரு, தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார். அந்த மோதிரத்தை கொடுத்தா பவர், ராஜாவுக்கு ஈக்குவலான பவர் அது. அதை கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வெள்ளிலாம் எனக்கு கொடுக்கத்தால நீ வச்சுக்கோ, அந்த ஜனத்துக்கு அப்படி ஒரு இனம் இருக்கிறதா நீ சொல்றியே, ராஜ கட்டளை எல்லாம் மீறாங்கன்ட்டு, உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் அந்த ஜனத்துக்கு பண்ணு, இந்தான்னு முத்திர மோதிரம் கொடுக்குறாரு. அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு ஆர்டர் போட்டு அந்த மோதிரத்துடைய முத்திரையை குத்தி அனுப்புவாங்க. அப்படி அனுப்புனாங்கன்னா ராஜா அனுப்புனாரு அப்படின்ட்டு எல்லாரும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். உடனே இவன் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாதத்துல இந்த நாளில் இவங்க எல்லாரையும் நீங்க அழிச்சிடணும் அப்படின்ட்டு எழுதி அனுப்பிச்சிடறான் எல்லாருக்கும். இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுது. இவனுக்கும் தெரியுது, ஏன்னா அது எழுதுறது ராஜாவே எழுதுற மாதிரி கையெழுத்து போட்டுதான் அனுப்புவான். அப்ப ராஜாவுடைய இதுனா அஞ்சற்காரர்கள், போஸ்ட்மேன் போய் எல்லா நாட்டுக்கும் வேக வேகமா போய் கொடுக்குறாங்க. இத கேட்ட உடனே எல்லாருக்கும் ஷாக்கு. ஒரு இனமே அழிய போகுது. எல்லாம் அழுதுட்டு புலம்பிட்டு, ஏன்னா ராஜா முடிவு பண்ணிட்டா யார் என்ன பண்ண முடியும்? நம்மளே அகதிகளா அங்கங்க தனித்தனியா கிடக்குறோம், என்ன பண்ண முடியும் நம்மளால? அப்ப இதை இவனும் கேட்கிறான், மொர்தெகாய். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணமே இவன் தானே. இவன் ஒரு வணக்கத்தை போட்டு இருந்தா என்ன ஆயிருக்க போகுது? ஸோ இதுவே ஒரு பெரிய மெசேஜ். அதுக்கப்புறம் இவனுக்கு சாதகமா வர்றது அது வேற விஷயம். ஆனா நம்ம பண்ற ஒரு சின்ன தப்பு நம்ம இனத்தையே கூட அழிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்ல. அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அது முதல்ல அதுவே ஒரு தப்பு, அதுவே ஒரு மெசேஜ் தான் இது. அப்ப அவனையும் அவனுடைய சட்டையெல்லாம் கீச்சிட்டு ரெட்டுடுத்தி அப்படின்றாங்க. ஸோ அநேகமா துண்டு ஒண்ணு கட்டிக்கிட்டு மேல ஒரு துண்டு போட்டுக்கோங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு அப்படியே சத்தத்தோட அலறிட்டு இருக்கிறானோ. அப்படியே அரண்மனை வாசல் வரைக்கும் வந்திருக்கிறான். ஆனா உள்ள அந்த ட்ரெஸ் போட்டுட்டுலாம் உள்ள விட மாட்டாங்க.
அப்ப வந்து எல்லாம் சாப்பிடாம அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மரண தேதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இப்ப இது வந்து எஸ்தருக்கு இந்த செய்தி போகுது. வெளியில ஒருத்தன் இப்படி அழுதுட்டு இருக்கிறான் அப்படின்னு. அவளுக்கு தெரியும் வெளியில இருக்கிறது என்னுடைய அப்பா தான்ட்டு. உடனே அவ வந்து அனுப்புறா. அவளுக்கு வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் ராஜா நியமிச்சிருப்பாரு இல்லையா? அவகிட்ட போய் என்ன விஷயம்னு கேளு அப்படின்ட்டு அனுப்புறா. அப்ப அவன் வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, நீ வந்து ராஜா கிட்ட சொல்லு, இந்த இனத்தை நீ காப்பாத்து அப்படின்ட்டு அவன் சொல்றான். ஏன்னா ராஜாவுக்கு பிடித்த ராணியே சொன்னா ராஜா கேட்பாரு தானே, அதனால சொல்லுன்றான். அப்ப அவ திருப்பி என்ன சொல்லி அனுப்புறான்னா, ராஜா கூப்பிடாம யாரும் அவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. நான் அவரை பார்த்து 1 மாசம் ஆகுதுன்ற எஸ்தர் சொல்றா. 1 மாசமா என்ன அவர் கூப்பிடவே இல்லை. அவர் கூப்பிடாம போனால் ஒருவேளை அவர் கையில இருக்கிற அந்த தங்க செங்கோலை என் பக்கம் நீட்டினால ஒழிய அவனுக்கு மரண தண்டனை உண்டு, இந்த சட்டம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறான். என்னை கூப்பிடலையே, 30 நாள் ஆச்சு என்ன அவன் கூப்பிடவே. ஏன்னா அவனுக்கு நிறைய மனைவிகள் இருந்திருக்கலாம். அதனால என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்றான். சோ அப்ப இவன் மொர்தெகாய் சொல்றான், அவங்க அப்பா சொல்றான், நீ வந்து அரண்மனையில இருக்கிற மற்ற யூதர்கள் வந்து உயிர் பிழைக்காம போகும்போது நீ மட்டும் பிழைச்சிக்குவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறான். ஏன்னா நீ ஒருவேளை மௌனமா இருந்தன்னா உனக்கு பதில் கடவுள் யார் மூலமாவது எங்களை காப்பாத்துவார். உன்னை நம்பிதான் இல்ல, யார் மூலம் வேணாலும் கடவுள் எழும்ப பண்ணி எங்களை ரட்சிப்பார். அப்ப நீயும் உன் தகப்பன் குடும்பத்தினாரும் அழிஞ்சிடுவீங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு காலம் வரும், அந்த நேரம் நீ உதவி செய்யணும்ன்றதுக்காக கூட உன்னை ராணியா கடவுள் ஆக்கி இருக்கலாம்ல அப்படின்றான். இது எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்ல? ஏன்னா கடவுள் காப்பாத்தணும்னு நினைச்சா நீ இல்லாட்டினாலும் காப்பாத்துவார், எப்படி வேணாலும் காப்பாத்துவார். ஆனால் அதுக்கு கருவியாக உன்னை நியமித்தும் நீ அதை மீறினா அது உனக்கு தண்டனை ஆகாதா? ஏன்னா உன் இனம் இல்ல, இப்ப உன் கையில பவர் இருக்குது, நீ காப்பாற்ற முடியும் தானே அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறான். அப்ப வந்து அவ புரிஞ்சுக்கிறான், எஸ்தர் புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இனமே அழியுது, நீ சாகிறத பத்தி பேசுறியா அப்படின்னு கேக்குறான். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப அவ சொல்றா, நீங்க போய் சூசான் அப்படின்ற அந்த இடத்துல இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செஞ்சு அல்லும் பகலும் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம எனக்காக உபவாசம் பண்ணுங்க, விரதம் பட்டினி கடங்க, உண்ணாவிரதம் இருங்க. அதாவது கடவுள் அவளை காப்பாத்துங்க, அவ ஒரு பெரிய விஷயத்த பண்ண போறா, அவளுக்கு சாதகமா பண்ணுங்க அப்படின்ட்டு 3 நாள் உபவாசம் இருங்க. நானும் அதே மாதிரி உபவாசம் இருக்கிறேன். என்னுடைய தாதிமார்கள், அதாவது அவளை பார்த்துக்கிற பணிப்பெண்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்களும் 3 நாள் உபவாசம் இருக்கிறோம். அதுக்கப்புறம் நான் ராஜா கிட்ட போறேன், சட்டத்தை மீறி போறேன், கூப்பிடாமலே நான் போறேன், அதனால நான் செத்துட்டு போறேன். ஆனா இது பாருங்களா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதான பிளான். ஆனா இதுல கடவுளை எடுத்துட்டு வராங்க பாருங்க. அந்த 3 நாள் உபவாசம் எதுக்கு? கடவுள் எங்களுக்கு நீ துணை இரு இல்லையா? இது பிளான் பண்றது இறக்காதது அது வேற விஷயம். ஆனால் கடவுளுடைய உதவியை வச்சிட்டு அதுக்கப்புறம் போறாங்க, அதுதான் முக்கியம். அங்க அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. முதல் மனைவி அழகுன்ற ஒரு திமிர்ல எதையும் யோசிக்காம பண்றான். ஆனா அவ பண்றது ஒரு கொலை குற்றமே கிடையாது, ஆனா அது இழந்துடுறா. ஆனா இங்க ராஜாவுக்கு அடுத்தபடியா இருக்கிறவன் இனத்தையே அழிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டா அது ராஜாவே போட்ட மாதிரி கணக்கு. ஆனா அதை எதிர்த்து இவ பண்ண போறா. உண்மையிலே இதுதான் ராஜாவுக்கு எதிராக பண்ற விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி கடவுள் கிட்ட பர்மிஷன் வாங்கி கடவுளுடைய ஹெல்ப்பை வாங்கி அப்புறம் பண்றான். அப்ப பாருங்க, ஒண்ணுமே பண்ணாட்டினாலும் அலட்சியமா பண்ணா அதுக்கு பெரிய தண்டனை. ஆனால் மிகப்பெரிய விஷயம் கூட கடவுளை புடிச்சுக்கிட்டு பண்ணா அவ எப்படி தப்பிக்கிறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி இதுல அடங்கி இருக்குது. சோ அதே மாதிரி எல்லோரும் வந்து
பண்ண வைக்கிறான். மொர்தெகாய் வந்து நம்ம இனத்தை காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குது, நீங்க எல்லாம் நம்ம எஸ்தருக்காக உபவாசம் பண்ணுங்க, நோன்பு இருங்க அப்படின்னு சொல்றான். அடுத்தது ராஜா இருக்கிற இடத்துக்கு அவ டக்குன்னு வந்துடுறான். வந்த உடனே அந்த நேரம் ராஜா நல்ல மூட்ல இருந்திருக்கிறார். அதனால என்ன பண்ணிட்டார், செங்கோலை அவ பக்கம் நீட்டிடுறார். இல்லாட்டினா கொன்னுடுவாங்க. அவரு செங்கோலை நீட்டலைன்னா கொன்னுடுங்கன்னு அர்த்தம். அவர் சொல்ல தேவையில்ல. எப்படி ராயலா கொலை பண்றாங்க பாத்தீங்களா, கொலை பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்ல, அவளை காப்பாத்துங்கன்னு சொல்லாம இருந்தாலே கொன்னுடுங்கன்னு தான் அர்த்தம். நீட்டிடுறான். இப்ப அவளை கூப்பிடுறான். கூப்பிட்டு என்ன பிரச்சனை உனக்கு, நானே அவ செங்கோல் நுனிய தொடுறா. அப்ப கேக்குறா, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ வந்திருக்கிற, என்ன நேரடியா பாக்குறதுக்காக வந்திருக்கிற, உயிரை பணையம் வச்சு வந்திருக்கிற, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன், இந்த ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் கொடுக்குறேன்றான். எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான்னு பாருங்க. நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் கொடுக்குறேன்றான். அப்ப எஸ்தர் என்ன சொல்றா, இதுல பாருங்களா, அவசரப்படல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப தன் புத்தி மாதிரி வேலை செய்யறதுன்னா டக்குன்னு அவசரப்படுவாங்க. இங்க கடவுளை புடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொசீட் பண்றாங்க. பிரம்மகுமாரிகளை 7 நாள் கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாங்க பாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொசீட் பண்றா. என்ன சொல்றேன்னா, ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் நான் உங்களுக்கு வந்து ஒரு விருந்து வைக்கிறேன், நீங்களும் ஆமானும் வரணும். ஆமான்றவன் தான் இந்த கட்டளை பிறப்பிச்சதே, யூத இனத்தை அழிக்கிறதுக்கு. ராஜாவுக்கு அடுத்தபடியா இருக்கிறவன் 2 பேரையும் கூப்பிடுறான், விருந்துக்கு கூப்பிடுறான். அதே மாதிரி 2 பேரும் போறாங்க. போயிட்டு இருக்கும்போது திராட்சை ரசம், வைன், அங்கேயும் அதே சம்பவம் ஏற்கனவே நடந்தது, அதை காட்டுறாங்க பாருங்க. 2த்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அங்க என்ன நடந்தது தப்பு, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது. இங்க வைன் குடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப எஸ்தரை பார்த்தா அந்த போதை மயக்கத்துல கேட்பாங்களே, ராஜாத்தி உனக்கு என்னமா வேணும், எது கேட்டாலும் நான் கொடுக்குறேன், ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் கொடுக்குறேன், திரும்ப திரும்ப சொல்றான், ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் நினைத்திருந்தால் ராஜ்யத்தை வாங்கிட்டு போயிடலாம், பெரிய ராணி ஆயிடலாம்ல தனியா. அப்ப அது சுயநலம் ஆயிடும். ஆனா இங்க வந்தது அதுக்காக அவ வரல, இனத்தை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறா. அப்ப பாருங்க, அந்த சுயநலம் மேலோங்குது பாருங்க. அதுதான் முக்கியம். இங்க கடவுள் சொல்றாரு இல்லையா, குரான்ல ஒண்ணு இருக்கும், அல்லாவின் அந்த வழிக்கு பகரமாக வேற எதையோ விலை கொடுத்து வாங்கிடாதீங்க, பேரு புகழ் இந்த மாதிரி எதுலயோ போய் மயங்கிடாதீங்க அப்படின்ட்டு. சோ ஏன்னா எல்லாமே வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி. சோ அந்த வழிக்கு பதிலாக இங்க இருக்கிற விஷயத்தில் நீங்க மயங்கிடாதீங்க அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி இங்க நம்ம வந்து எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இல்லையா. என்ன சொல்றாருன்னா, இந்த பூமி சொர்க்கமா இருந்தது 2500 வருஷம், இப்ப நரகம் ஆயிடுச்சு, மீண்டும் சொர்க்கமாக போகுதுன்ற செய்தியை சொல்றதுக்காக கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு சிவபெருமான் வரார். அவரை தான் அல்லாஹ் பரமபேதான்னு சொல்றோம். கடவுள் ஒருத்தர் தான். ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாருன்னா, சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்க, இப்ப உடல்ன்ற உணர்வுல வந்து காமம் கோபம் பற்று பேராசை ஆங்கத்துல விழுந்துட்டீங்க. ஆத்மானா உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சோ அந்த ஆத்மா தான் உடல் மூலமா அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வுல இருந்ததுனாலே அவங்க ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அதுல கவனம் இருக்கும்போது ஆனந்தம் இருக்கும். எப்ப ஆத்மான்றத மறந்து உடல்னு நினைக்கிறாங்களோ 2500 வருஷம் கழிச்சு, அப்பதான் புலனின்பத்துல மயங்கி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துல விழுந்து விழுந்து புத்தி மழுங்கி போயிடுது, வேலையை செய்யல. ஆனா சொர்க்கத்துல கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் பொழுது மனைவி கர்ப்பம் ஆவாலே தவிர காமத்தினால கர்ப்பம் ஆக மாட்டான். ஏன்னா குழந்தைகளை விட பரிசுத்தமா இருப்பாங்க. அதனாலதான் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை இந்துக்கள் இன்னைய வரைக்கும் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிடுறாங்க. ஆனா அவங்க கடவுள் கிடையாது. ஆனா கடவுளுடைய உன்னதமான படைப்புகள். அவங்க எங்க போயிட்டாங்கன்னா எங்கேயும் போல மறுஜன்மம் எடுத்து இப்ப நம்ம அனைத்தையும் இழந்திருக்கிறோம். இழந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் பிச்சை கொடுக்கத்தான் கடவுள் வர்றாரு. என்ன பண்றாரு, ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க. ஆத்மா புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கு, நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்குன்னு கடவுள் சொல்றாரு. அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ இப்ப நம்ம இனமே அழிஞ்சிட்டு இருக்குது. நம்ம கதை தான் அந்த எஸ்தர் கதை, வேற ஒண்ணும் இல்ல. இதை நீங்க காப்பாற்றணும். அதற்கு நம்ம இங்க செய்தியை கொடுக்கணும். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா, ஏன்னா இருக்கிறது கலியுகம். எதுக்கெடுத்தாலும் சுறுசுறுன்னு கோபம் வரும், பொறாம வரும், யாரு எந்த இடத்துல வஞ்சம் வச்சிருக்கிறாங்கன்னே தெரியாது. அப்ப ரொம்ப யுக்தியாக நகரணும்.
அந்த விஷயம்தான் இங்க நடக்குது. அப்ப அவ மயக்கத்துல இருக்கும்போது இங்க இங்க மயக்கத்துல இருக்கிற போதுன்றது நம்ம இந்த ஞானத்தை கொடுத்து ஆன்மீக போதை ஏத்தி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். நீதான் நாராயணன், சொர்க்கத்தின் ராஜா அப்படின்ட்டு கடவுள் நம்மளை எழுப்புறாரு. அந்த மாதிரி இங்க என்ன நடக்குது அப்படின்னா, உனக்கு நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன்ட்டு அவன் கேட்கறான். அப்ப எஸ்தர் என்ன சொல்றாரு, இல்ல உங்களுக்கு கிருபை என் மேல இருந்துச்சுன்னா என் வேண்டுதலை நீங்க கட்டளை இடணும் அப்படின்னா, என் விண்ணப்பத்தை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா நீங்க நாளைக்கும் வரணும் என்னுடைய விருந்துக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ மேபி அவங்க அப்பா கிட்ட என்ன பண்ணணும்னு கேட்கறதுக்காக இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். சரின்ட்டு போயிடுறாங்க. போகும்பொழுது சந்தோஷமா போறான். ராணிய யாரையுமே கூப்பிடல, என்ன மட்டும்தான் கூப்பிட்டுருக்கான் போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இல்ல ராஜாவும் எனக்கு இவ்வளவு பண்ணி இருக்கிறாரு, ராணியும் என்ன மட்டும்தான் நம்பகமா நினைக்கிறா, ஏதோ ஒரு சீக்கிரட் சொல்ல போறா, என்னை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். அந்த போதையில இருக்கிறான் அவன். அப்படியே வெளில வரும்போது பார்த்தா அவங்க அப்பாவை பாக்குறான், மொர்தெகாய். அவன் ஏந்திரிக்கவும் இல்லை, அசையவும் இல்லை. இவ்வளோ நேரம் அவனுடைய சந்தோஷம் ஃபுல்லா ஒரு செகண்ட்ல காணாம போயிடுச்சு. சந்தோஷப்படுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குது, ஆனா ஒருத்தன் என்ன வந்து வணங்கலன்றது இவனுடைய சந்தோஷத்தை ஒரு செகண்ட்ல குறைச்சிச்சு பாருங்க. அததான் கடவுள் சொல்றாரு, நீங்க ஆத்மான்ற உணர்வுல என் நினைவுல இருங்க, மத்தபடி நடக்கிறதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க, பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருங்கன்னு பிரம்மகுமாரிகள் மூலமா சொல்றாரு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்ன்றதுதான் இங்க. இவனுக்கு அந்த சந்தோஷம் போயிடுச்சு பாருங்க ஒரு செகண்ட்ல. இல்ல சாப்பிடுற சந்தோஷம், இந்த சந்தோஷம், அந்த சந்தோஷம், அதையாவது அவன் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அது நிரந்தரம் கிடையாது இல்ல. அடுத்து வேற ஒரு சீனு பாக்குறோம், அது நமக்கு துக்கம் கொடுக்குது, முடிஞ்சு போச்சு. வந்து மனைவி கிட்டயும் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்றான், இந்த மாதிரி எனக்கு ராஜா எல்லாருக்கும் மேல என்ன பெரியவனை ஆக்கி வச்சிருக்கிறாரு, அந்த பொண்ணு என்னை நம்பி என்ன விருந்துக்கு நாளைக்கும் கூட கூப்பிட்டு இருக்குது, ஆனாலும் இதெல்லாம் கூட எனக்கு சந்தோஷம் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த அவன் இருக்கிறான் பாரு மொர்தெகாயின்றவன், வாசல்ல உட்கார்ந்துகிட்டு அவனை பார்க்கும் பொழுது இந்த சந்தோஷம் எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்றான். இது எவ்வளவு பெரிய விஷயம். இதை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நம்மளே கூட அந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஒரு சிலர் பண்றது, இப்ப ஒரு டீச்சரா இருக்கிறாங்க, குட் மார்னிங் மிஸ்ன்னு சொல்லலைன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் ஒரு நிஜ விஷயம் சொல்றேன் பாருங்களா. ஒரு பைப்போலார் டிசார்டர்னு ஒரு மனநோய் இருக்குது. திடீர்னு வரும், அது ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்த பார்த்தா திடீர்னு அது வந்துடும். அவங்களுக்கு சுயநினைவே இருக்காது, ஆனா பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த நேரம் திடீர்னு ஆக்ரோஷம் ஆவாங்க, அடிக்க கூட செய்வாங்க. நான் வெளில போறேன்னு போது தடுத்தீங்கன்னா அடிச்சிடுவாங்க, கதவை உடைப்பாங்க, நடுராத்திரி வீட்டை விட்டு வெளில போறேன்னு, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சகோதரியுடைய மகனுக்கு காலேஜ் சேர்த்துருக்குறாங்க. திடீர்னு இது வந்துருச்சு. வரும்பொழுது இன்னொரு இது உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இன்னொரு சகோதரருக்கு இதே மாதிரியே வந்துச்சு காலேஜ் படிக்கும்போது. குறிப்பா அந்த காலேஜ் டைம்ல தான் அந்த மனநோயே வரும். ஏன்னா அந்த காமம் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்பதானே நடக்குது, அப்பதான் ட்ரிகரே ஆகும். ஸோ அப்ப அந்த சகோதரர் என்ன பண்றாரு, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏந்திரிச்சு மற்ற பசங்கிட்ட, ஏய் பயப்படாம எழுது, என்ன நான் பாத்துக்கிறேன், ப்ரொஃபஸர் சொல்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரொஃபஸர் உட்கார வேண்டிய சேர்ல உட்காந்துட்டு காஃபி குடிக்கிறார், கால் மேல கால் போட்டு. ப்ரொஃபஸர் வந்து, என்னடா இங்க உட்காந்து இருக்க? ஒண்ணும் இல்ல மச்சான், இந்த ஸ்கூலை நான் பெருசா ஆக்கி காட்டுறேன். எப்படி இருக்கும் ப்ரொஃபஸருக்கு? தன் நிலை மறந்து பண்றது. ஸோ இது ஒரு உதாரணம், இதுவும் ஒரு நிஜ கதை எனக்கு தெரிஞ்சது. இப்ப இந்த சகோதரி எனக்கு நேற்று தான் கால் பண்ணி சொன்னாங்க, என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு அது ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஆன உடனே என்ன பண்றான், அவன் ஜாலியா ப்ரொஃபஸரை பார்த்துட்டு, ஒரு லேடி ப்ரொஃபஸரை பார்த்துட்டு, நீங்க என் பாட்டி மாதிரியே இருக்கிறீங்கன்னு இருக்கான். அவங்க சின்ன பொண்ணு பிள்ளை இருக்குது, அவங்களுக்கு ட்ரிகர் ஆகுது இதே மாதிரி. அவன் வந்து ஒரு மனநோயின்றது அப்புறம் தெரிந்தால் கூட அவங்களால வந்து அது ஜீர்ணிச்சிக்க முடியல. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பையன் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான்ட்டு அவன் மேல கேஸ் கொடுத்துட்டாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தும் அவன் மேல இப்படி கேஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த அந்த ஒரு கோபம் என்ன பண்ணும்னு பாருங்க.
இல்ல ஒரு பெண்ணு கேஸ் கொடுத்தா அதை வந்து அப்படி பண்ணலன்னு நீங்க தான் நிரூபிக்கணும். கொடுக்கலாம், யார் வேணாலும் கொடுக்கலாம், அப்படிதான் அமைஞ்சிருக்குது சட்டம். சோ அதுல அலக்கழிக்கப்பட்டு, சோ இதை ஏன் சொல்றேன்னா, அந்த ஒரு சின்ன வார்த்தை நீங்க பாட்டி மாதிரி இருக்க அப்படியாப்பான்னு கேட்டுட்டு போயிடலாம். அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு அழகு மேல ஒரு அபிமானம் இருந்தால், அழகா இருக்கலாம் அல்லது அழகு இல்லாம கூட இருக்கலாம், தெரியல நமக்கு. இல்ல எப்படி இருந்தோ ஏதோ ஒண்ணு அந்த ட்ரிகர் ஆகி எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிக்கிறாங்க பாருங்க. அவனை பிடிச்சி ஜெயில போட்டாதான் எனக்கு ஆறும் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா இங்க சொல்லப்படாத விஷயம் நிறைய இருக்குது. ஏன்னா இங்க இந்த மொர்தெகாய்க்கு சாதகமா கடைசியில முடிந்தாலும் கூட மொர்தெகாய் பண்றது தப்புதான். அந்த செய்தியும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுல தண்டனை கொடுத்தா மாதிரி கொடுக்கப்படல, அவ்வளவுதான். ஆனாலும் தண்டனை அனுபவிக்கிறாங்க, பயப்படுறாங்கல்ல, பதறாங்கல்ல, கொன்னுடுவாங்களோன்னு பதறுவாங்க. அப்ப இவன் போய் சொன்ன உடனே மனைவி கிட்ட இதெல்லாம் சொல்றான். அப்ப அவன் என்ன சொல்றான், உன்கிட்டதான் எல்லா பவரும் இருக்குது இல்ல, நீ என்ன பண்ணு, நாளைக்கு முதல்ல அவனை வந்து தூக்குல போட்டுட்டு அப்புறம் விருந்துக்கு போ அப்படின்னு மனைவியும் நண்பர்களும் ஐடியா கொடுக்குறாங்க. பாருங்க, நம்ம பாவம் செய்தா நம்ம கூட இருக்கிறவங்களும் பாவிகளா தான் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ரவுடிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கூட எப்படி ரவுடிகள் வராங்க, அவங்க பிறக்கிற இடத்துல அதே மாதிரியே இருக்கும் பாருங்க, இல்லையா? அப்ப எல்லாமே ஒரு கணக்காடவே வரும். அதே மாதிரி இவனுக்கு வந்திருக்கிற மனைவியும் அப்படிதான் இருக்குது, நண்பர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. யாருமே நீ பண்ற டே அவன் வணங்கினா என்ன, வணங்காட்டினா என்னடா விடுற, அவன் மென்டல்னு கூட சொல்லியிருக்கலாம்ல, ஏத்தி விடுறாங்க. பதவி இருக்குது இல்லையா, அதனால ஏத்தி விடுறாங்க. அந்த பதவியுடைய மயக்கத்துல அவங்களும் இருக்கிறாங்க. அப்ப நீ வந்து ராஜா கிட்ட சொல்லு, இவனை தூக்குல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 50 முழ உயரத்துல ஒரு தூக்கு மரம் செய்யி அதுல மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்லு. அதுக்கப்புறம் நீ சந்தோஷமா ராஜா கூட விருந்துக்கு போ அப்படின்னு சொல்றான். பாருங்க, ஏற்கனவே அழிக்கிறதுக்கு கொடுத்தாச்சு, கட்டளை பிறப்பிச்சாச்சு, இருந்தாலும் இவன் இன்னும் வணங்கலையே இல்லையா? யூதரெல்லாம் அழிக்க போறாங்கன்னா அப்ப இவனுக்கும் தெரியும்ல, இவன் தானே யூதன் சொல்லி இருக்கான். இப்ப பெரும்பாலும் அந்த மரண பயத்துல பண்ணுவாங்கல்ல, மாத்தி பேசுவாங்கல்ல, இப்பயும் இவன் வணங்க மாட்டான்னு இவனுக்கு செம கடுப்பு. நாளைக்கு போனவனே இவனை கொன்னுடா அப்படின்ற ஐடியாவில் தூங்குறான் நைட்டு. அந்த நேரம் கடவுளுடைய அற்புதம் என்ன நடக்குது பாருங்க. நைட்டு ராஜாவுக்கு தூக்கம் வரல அன்னைக்கு நைட்டு. சரி, தூக்கம் வரலன்னா ஏதாவது இப்ப டிவி பார்ப்போம், அப்ப டிவி கிடையாது. அதனால ஒரு இந்த கால வர்த்தமானங்கள்னு ஒரு புக் இருக்குது. என்னன்னா என்னென்ன நடந்துச்சு இந்த ராஜ்யத்துல அப்படின்னு எழுதி வைக்கிறது, முக்கியமானதெல்லாம். அதுல பார்க்கும் பொழுது புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்து வாசிக்க சொல்றாங்க. வாசிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க இல்லையா, நைட்டா இருந்தாலும் வந்து ராஜா சொன்னா வாசிச்சுதான் ஆகணும். அப்ப வாசிக்கும் போது சொல்றாங்க, இந்த ராஜாவை கொலை பண்றதுக்கு 2 காவலாளிகள் பிளான் பண்ணத இந்த மொர்தெகா சொன்னான், அதனால அவனை வந்து அவங்கள தூக்குல போட்டாச்சுன்னு போட்டிருக்கு. உடனே ராஜா கேட்கிறான், மொர்தெகா அப்ப என் உயிரை காப்பாத்தி இருக்கிறான்னா அவனுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா, சன்மானம் கொடுக்கணும்ல, ஒரு ராஜா உயிரை காப்பாற்ற சாதாரண விஷயமா அப்படின்னும் போது இல்லையே, எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்கே இது நடந்துட்டு இருக்குது. அவரு என்ன பண்றாரு, அரண்மனை வாசல்ல தூக்கு மேடைய பெருசா கட்டிட்டான் தொங்க விடுறதுக்கு. அவன் பிளான் பாருங்க, இங்க ராஜா அவனுக்கு சன்மானம் கொடுக்கணும்னு இருக்கிறாரு, இவன் அவனை கொல்லணும்ட்டு தூக்கு மேடை ராஜா சொன்னாதான் கேட்கிறாரு, எதா இருந்தாலும் முத்திர மோதிரத்தையே கொடுத்துட்டாருல்ல அப்படின்ட்டு ஒரு தூக்கு மேடைய செஞ்சிடறான். இப்ப ராஜா கிட்ட போறான். போகும்போது அரண்மனைக்கு வெளிமுற்றத்துல வந்து நிக்கிறான் இவன். அப்ப ராஜா கேட்கிறாரு, யார் முற்றத்துலன்ட்டு. அப்ப ஊழியக்காரர் சொல்றாரு, ஆமான் தான் வந்திருக்கிறாரு, அப்படி அவனை உள்ள வர சொல்லுங்க அப்படின்ட்டு. உள்ள வந்தவொடனே ராஜா பேசுற பாருங்களா, அந்த கடவுளுடைய விளையாட்டு பாருங்க.
அப்ப ஒருத்தன் அங்க நிக்கிறான்னா அவனுக்கு பிரச்சனை அது என்னன்னு தானே கேட்கணும். இப்ப எஸ்தர் கிட்ட கேட்டான்ல, ஆனா இங்க இங்க வந்தோடனே அவனுக்கு கேட்கணுன்றத ராஜா மறக்கிறாரு பாருங்க. மறந்துட்டு ராஜா ஒண்ணு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ராஜா வந்து ஒருத்தருக்கு மரியாதை செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆமானுக்கு என்ன தோணுதுன்னா, என்னை விட யார வந்து ராஜா கனம் பண்ண விரும்ப போறாரு, அப்ப எனக்கு தான் ஏதோ பண்ண போறாரு அப்படின்ட்டு இவன் என்ன சொல்றான், ராஜா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க யாருக்கு மரியாதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ராஜா உடுத்தி இருக்கிற அதே ராஜ வஸ்திரத்தை கொடுங்க, ராஜா ஏறுற அதே குதிரையை கொடுங்க, அவரு தலையில இருக்கிற அதே ராஜ முடி கிரீடத்தையும் கொடுங்க, கொடுத்து அவன் தலையில வச்சு இதை வந்து ஒரு பிரதான பிரபு கிட்ட கொடுக்கணும். இந்த குதிரை வஸ்திரம் கிரீடம் எல்லாம் கொடுத்து அவனை போய் அலங்கரிச்சு அழைச்சிட்டு வர சொல்லி, இந்த மாதிரி தான் ராஜா கனம் பண்ற மனுஷனுக்கு இனியும் செய்யப்படும்னு நீங்க அவங்க முன்னாடியே சொல்லுங்க, சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு சொல்றான். உடனே ராஜா என்ன சொல்றாரோ, உடனே ஆமானை பார்த்து, சீக்கிரமா நீ சொன்ன மாதிரியே வஸ்திரத்தையும் குதிரையும் எடுத்துட்டு போய் ராஜா அரண்மனை வாசல்ல அந்த மொர்தேகாயின்ற யூதன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவனுக்கு அதே மாதிரி பண்ணு, ஒரு வார்த்தை கூட தவறாம அப்படின்றான். அவனுக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு பெரிய விஷயம், அதை யோசிச்சு பாருங்களா. எவனை கொலை பண்ணணும்னு நினைச்சானோ அவனுக்கு இவன் போய் மரியாதை பண்ண போறான். இப்ப ஒரு செகண்ட்ல மாறுது பாருங்க எல்லாமே. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த அகங்காரம் வந்து நம்ம கண்ணை மறைச்சிடும். எப்ப அது நமக்கு ஒன்னு சொல்லுவாங்களே, ஒருத்தனை கத்தி நீட்டிட்டு இருப்ப ஆனா மறுமுனை உன்னை நோக்கி இருக்கும், அது உனக்கே தெரியாதுன்ட்டு. சோ அந்த மாதிரி இவனும் எல்லாமே பண்றான். பண்ணி இவனுக்கு செம டென்ஷன், என்னடா இது இப்படி ஒரு நிலைமை நமக்கு ஆயிடுச்சு அப்படின்ட்டு முக்காடு போட்டுட்டு வந்து வீட்டுக்கு போறான். மனைவி கிட்டயும் ஃப்ரெண்டு கிட்டயும் இதெல்லாம் சொல்றான். சொன்ன உடனே மனைவி, நேத்து வந்து இந்த ஐடியாவை கொடுத்த அதே மனைவி இன்னைக்கு சொல்றா, நீ வந்து மொர்தெகாய்க்கு முன்னாடி தாழ்ந்து போக ஆரம்பிச்சிட்ட. சோ அவன் யூத குலம்னா கண்டிப்பா அவனை உன்னால எதுவும் பண்ண முடியாது, நீ தாழ்ந்து போவது நிச்சயம்ன்றான். பாருங்க, யாரு உங்களை தப்பு பண்ண தூண்டுனாங்களோ அவங்களே இப்ப உங்களுக்கு சாபம் கொடுக்குறாங்க பாருங்க. இதுதான் இங்க முக்கியமான விஷயம். இப்ப மனித வழி நம்மை வழிக்கு எடுக்கும், அதுதான் முக்கியமான விஷயம். கடவுளை தவிர உங்களுக்கு பாதுகாப்பு யாருமே கிடையாது. கடவுள் கொடுக்கிற வழி அந்த முரளின்ட்டு பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்கப்படுது இல்லையா, அதுதான் கடவுள் கொடுக்கிற நேரடி ஞானம். சோ அந்த ஞானத்தை ஒரு கதை ரூபத்துல இது வெளிப்பட்டு இருக்கு. ஆனா அந்த ஞானம் புரியாம இதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. இப்ப இப்படி பேசிட்டு இருக்கும் போதே என்ன ஆயிடுச்சு, ராஜா கிட்ட இருந்து ஆட்கள் வராங்க, வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எஸ்தர் உங்களை வந்து விருந்துக்கு கூப்பிட்டாங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்றாங்க. ராஜா கூப்பிட்டா உடனே போகணும் இல்லையா? சோ இவன் சந்தோஷமா தான் போறான். அந்த இது போனாலும் பரவாயில்ல, ராணி கூப்பிட்டு இருக்காங்கன்ற சந்தோஷத்துல போறான். திராட்சை பரிமாறுறாங்க. இப்பவும் ராஜா கேட்கிறார், ராஜாத்தி உன் வேண்டுதல் என்னம்மா, உனக்கு என்னதான் வேணும், உன் மன்றாட்டு என்ன, ராஜ்யத்துல நீ பாதி கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. இப்ப எஸ்தர் சொல்றா, உங்க கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால். இந்த பைபிளுடைய இந்த வார்த்தைகள் வந்து நல்லா இருக்கும். தன்னை பணிவாக்கி, அவ ராணி தானே, ராஜா கிட்ட அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பாருங்க, முதல் ராணிக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் பாருங்க. அவ ராணின்ற இதுல பேசல, ஒரு வேலைக்காரி மாதிரி பேசுறா பாருங்க. ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால், ராஜாவுக்கும் சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனையும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களின் ஜீவனையும் கட்டளையிடுங்கள், அதாவது காப்பாத்துங்க, விடுதலை பண்ணுங்க. ஏன்னா எங்களை அழித்து கொலை பண்றதுக்கு நிர்மூலமாக்குறதுக்கு நாங்க அநியாயமாக விற்கப்பட்டோம் அடிமைகளாக. ஆனா அதை பத்தி கூட கவலை இல்லை, நாங்க சாகிறத பத்தி கூட எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா எங்களை விட மிகப்பெரிய நஷ்டம் உங்களுக்குத்தான். அந்த நஷ்டத்துக்கு அந்த சத்துரு வந்து அந்த எதிரி உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு உங்களை எல்லாம் இழுத்து பேசும், என்னது நம்ம நாட்டுல அப்படி ஒருத்தனா,
யார் அந்த அது சூப்பரா இருக்கும் அந்த வார்த்தையே. எஸ்தரை நோக்கி இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார், அவன் எங்க இருக்கிறான் அப்படின்ட்டு கேட்கிறார் ராஜா. அப்ப டக்குன்னு எஸ்தர் சொல்றா, அந்த சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான்ட்டு பக்கத்துல இருக்கிறவன காட்டுறான். எப்படி இருக்கும் அவனுக்கு, என்னடா அது, அவன் தண்ணி அடிச்ச அந்த போதையெல்லாம் ஓடி போயிட்டு இருக்கும் ஒரு செகண்ட்ல, இவன் தான் அது அப்படின்றான். அப்ப ராஜாவுக்கு பார்த்த உடனே ராஜாவு முன்னாடியும் ராஜாத்தி முன்னாடியும் இவனுக்கு திகில் அடைஞ்சிடறான் ஆமான். உடனே ராஜா அந்த பந்தியை விட்டு கோபத்தோட அரண்மனை தோட்டத்துக்கு போறான். போன உடனே இவனுக்கு ஆஹா நமக்கு ஆப்பு வச்சிட்டாடா இவ அப்படின்ட்டு இவனுக்கு பயம் வந்துடுச்சு. இவ காலில் விழணும்ட்டு டக்குன்னு இவன் ஏந்திருக்கிறான். என் உயிரை காப்பாத்துமா எப்படியாச்சோ, நான் தெரியாம பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்றதுக்காக அவன் ஏந்திரிச்சிருக்கிறான். நடுவுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா அவ திரும்பி வரும்போது, ராஜா திரும்பி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவ உட்கார்ந்துட்டு இருக்கிறா, அந்த மெத்தையில அவன் படுத்துட்டு இருக்கிறான். மேபி அவ புடிச்சு தள்ளி கூட இருக்கலாம். அது என்ன நடந்துச்சுன்றத காட்டல. அப்ப ராஜாவுக்கு இன்னும் கோபம் ஆகுது. என் கண்ணு முன்னாடி என் ராஜாத்திய நீ பலவந்தம் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொன்ன உடனே அவன் முகத்துல துணியை போட்டுட்டாங்கன்றாங்க. தூக்கு போடுறதுக்காக முகத்தை மூடி தூக்கு போடுவாங்க இல்லையா. அப்ப ஒருத்தன் வந்து சொல்றான், பாருங்க நீங்க வந்து கனம் பண்ண சொன்னீங்க இல்லையா உங்க மொர்தெகாய, அவனுக்கு வந்து இவன் தூக்கு மரம் நட்டு இருக்கிறான் பாருங்கன்னு, அதுல தூக்கி இவனை தூக்கு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குழி வெட்டினவன் அதிலே விழுந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்புறம் இவனை தூக்குல போட்ட பிறகுதான் ராஜாவுடைய கோபமே தனியுது. எப்படி ஆரம்பிச்ச கதை எங்க வந்து முடியுது பாத்தீங்களா. இவன் ஒரு இனத்தையே அழிக்கணும்னு நினைச்சான், ஆனா இவன் அழியிறான். அதுவும் யாருக்காக இவன் குழி வெட்டினானோ அந்த குழியிலே இவன் காலி ஆகுறான். இது எவ்வளவு பெரிய விஷயம். இவனுடைய இடத்துக்கு இப்ப அவன் வந்துட்டான். அப்ப அந்த அற்ப கால மரியாதையை எதிர்பார்க்கறது கூட நம்ம மிருகமா மாத்திடும். எவ்வளவு கவனமா இருக்கணும் இல்லையா. நம்ம எதிரிகள் கிட்ட வந்து நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நம்ம அற்பமா நினைச்சு பண்றதுலதான் மாற்றிக்கும். நிறைய கொலைகள், அரசியல் கொலைகள்லாம் அப்படிதான் நடக்கும். யாரோ ஒருத்தன் மதிக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க மேல ஆசிட் ஊத்துறது, கொலை பண்றது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதனாலே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக முடியும். ஸோ அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் இப்பதான் கலியுகத்துலதான். சொர்க்கத்துல எந்த துக்கமும் இருக்காது. ஸோ அதுக்குதான் அங்க போகணும். அங்க போகணும்னா இந்த தப்பெல்லாம் நீங்க பண்ணாம இருக்கணும்ன்றதான் இதை போதிக்குது. அகங்காரம் வர விட்டுறாதீங்க அப்படின்ட்டு. அப்ப வந்து ராஜாவுக்கு தெரிஞ்சிடுது, ஓகே இவன் வந்து எஸ்தருடைய அப்பா தான் இவன் அப்படின்னு தெரிஞ்சிடுது. முத்திரை மோதிரமே இப்ப அவனுக்கு போயிடுச்சு. இப்ப என்ன பண்றான், அரண்மனைக்கு அதிகாரியாக அவங்க அப்பாவையே வந்து எஸ்தர் வைக்கிறா. இப்ப ராஜா கால்ல விழறா. இதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா. அவன் தான் அழிக்க நினைத்தான், அவனை அழிச்சாச்சு. ஆனாலும் அதிகாரத்தோட கேட்கல. அந்த மனைவின்ற அதிகாரத்தை எடுத்துக்கல பாருங்க. அவன் தர தயாராக இருந்தும், இதுதான் இங்க முக்கியமான விஷயம். எப்படி வந்து ராமாயணத்துல ராமருடைய ராமரை துரத்திடுறாங்க, சித்தி துரத்திடுறாங்க. இப்ப சித்தியோடைய பையன் பரதனுக்கு தான் அது வரப்போகுது. அதுக்கு யாருமே தடை சொல்ல, ராமருடைய அம்மாவே இருந்தான் சொல்றாங்க. ஆனாலும் அவன் இல்ல இது அண்ணனுக்குரியது, நான் இருக்க மாட்டேன்னு சொல்றான். அப்ப தான் வந்தாலும் அந்த உரிமையை எடுத்துக்கல. அதே மாதிரி இங்க ராஜாத்தி உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அந்த உரிமை எடுக்காம, அந்த ராஜா அப்படிங்கிற அந்த ஒரு அவங்க ராஜா, நான் ஒரு வேலைக்காரி அப்படின்ற ஒரு உணர்வுலயே இருக்கிறாங்க. அவர் காலில் விழுந்து அழுகுறாங்க. அழுதுட்டு இந்த ஆமான் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, எல்லாருக்கும் அனுப்பிச்சாச்சு, லெட்டர் ஆர்டர் போட்டாச்சு, அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல கொன்னுன்னுட்டு. அதை தயவு செய்து நீங்க நிராகரிக்கிற மாதிரி ஒரு லெட்டர் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜா வந்து செங்கோலை எஸ்தருக்கு கொடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப வந்து அந்த ஆமான தூக்குல போட்டாச்சு இல்லையா, அவனுடைய வீட்டையே எஸ்தருக்கு கொடுத்துட்டாங்க.
இப்ப பாருங்க, ஏன்னா ராஜாவுக்கு அடுத்தபடியா இருக்கிறான்னா அவனும் ஒரு பெரிய அரண்மனையில தான் இருந்திருப்பான். அந்த வீட்டையே கொடுக்குறாங்க. இதுல பாருங்க, வீட்டை கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற ராணி, சாரி, அவனுடைய மனைவி, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க காலி. ஏன்னா அவங்களும் கூட பங்கு வகிச்சாங்கல்ல. நீ பண்றது தப்புடான்னு சொல்லாம ஏத்தி விட்டாங்களா, அதுக்கான தண்டனை கிடைக்குது பாருங்க. அப்ப அவ வந்து இந்த மாதிரி அழுகுறா, நீங்க தயவு செய்து அனுப்புங்க, இந்த மாதிரி அவங்கள கொல்ல வேண்டாம்னு சொல்லுங்கன்ட்டு. அப்ப அவன் சொல்றான், பாருங்க எஸ்தருக்கு நான் இதை கொடுத்துட்டேன், அவனையும் தூக்குல போட்டாச்சு. இப்ப இந்த மொர்தேகா கிட்ட, அதாவது எஸ்தருடைய அப்பா கிட்ட சொல்றான், உங்களுக்கு நான் முழு அதிகாரம் கொடுக்கறேன், ராஜா பேர்னால நீங்க முத்திரை மோதிரமும் கொடுத்துடுறேன், ராஜா முத்திரை போட்டு நீங்க என்ன அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ராஜா முத்திரை இருந்துச்சுன்னா யாருமே இது செல்லாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு கொடுத்துட்றான். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். இதை கொஞ்சம் அப்படியே மேலோட்டமா பார்த்தா இது வேற ஒரு தப்பான மெசேஜை கன்வே பண்ணிடும். ஏன்னா ஒரு பழி வாங்குற குணம் மாதிரி ஆயிடும். இவன் என்ன பண்றான், அங்க இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் ஒன்று கூடி உங்களை கொல்லணும்னு முடிவு பண்ணாங்கல்ல, அவங்கள நீங்க கொலை பண்ணுங்க, அவங்களுடைய சொத்தை எல்லாம் நீங்க கொள்ளையிடுங்கள் அப்படின்னு ராஜா சொல்கிறார் அப்படின்னு அவருடைய முத்திரையை போட்டு அனுப்புறாங்க. எல்லாருக்கும் செம சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு பயத்துல இருந்தாங்க, ஐயோ நாளைக்கு சாக போறமேன்ட்டு. உடனே எல்லாம் ஒன்னா கூடிடுறாங்க. ஏன்னா சிதறி இல்ல இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிறைய பேரை கொலை பண்றாங்க. ஸோ இங்க விஷயம் என்னன்னா, நமக்கு இந்த ஞானத்தின்படி தெரியும், உண்மையிலே இது மனிதர்களை கொலை பண்றது கிடையாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு நம்ம அடிமையாகி இருக்கிறோம். அதைத்தான் நாம் அழிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய எதிரி, மனிதர்கள் கிடையாது. ஆனா அது தவறுதலாக கீதையிலே அது மாதிரி அர்ஜுனா அவங்கள கொலை பண்ணுன்னு வந்தது, பைபிள் குரான்லயும் வந்துருச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு புரியல. ஆனா உண்மையில் போதிக்கிறது அது கிடையாது. ஸோ நம்மை அழிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த சாத்தான் தான், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். ஸோ அதுக்கு பதிலாக இங்க அந்த எதிரிகளை கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த எதிரிகளை நிறைய பேரை கொன்னாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அடுத்த நாள் உனக்கு என்ன வேணும்னு ராஜா கேட்கிறாரு. இன்னொரு நாளும் அவங்க அதே மாதிரியே பண்ணணும்னு கேட்கிறான். சரின்ட்டு அடுத்த நாளும் அவனுங்க நிறைய பேரை கொலை பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலா தீபாவளியா கொண்டாடுறது. நரகாசுரனை கொன்ற நாள் தீபாவளின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நரகாசுரனை கொன்று நரகாசுரன் அடைச்சி வச்சிருந்த 16,108 பெண்களை, கன்னி பெண்களை விடுவிப்பாங்க. ஸோ அப்ப 16,108 பேருன்றது சொர்க்கத்தில் வரக்கூடிய ராஜாக்களுடைய எண்ணிக்கை, ராஜா ராணியுடைய எண்ணிக்கை. ஸோ அதுக்கு தகுதியாகிறவங்க எப்படி தகுதியாவாங்க? இறைவனையே நினைத்து, உடல்ன்றதே முற்றிலும் மறக்கிறது, ஆத்மான்னு வந்து இறைவனையே நினைக்கிறது, செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அப்பான்னு அன்பா நினைவு பண்ண இந்த காமம், கோபம், வெளியுலக கவர்ச்சி எல்லாத்துல இருந்தும் புத்தி விலகி அமைதியாவே இருக்கும். ஸோ இதுதான் வெற்றி கொள்வது. இதை அப்ப இங்க 2 நாள் கொலை பண்றதுதான். வடநாட்டுல பாத்தீங்கன்னா 3 நாள் தீபாவளி. அந்த 3 நாள் விஷயம் தான் இங்க நடக்கும். 2 நாள் கொலை பண்ணிட்டு 3ஆவது நாள் இதை கொண்டாடுவாங்க. இங்க தீபாவளியுடைய விஷயம் தான் இங்க நடக்குதுன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த கதை தான் இது இல்லையா? 3ஆவது நாள் கொண்டாடுறது, தானம் பண்றது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஸோ இதோட கதை முடிகிறது. நீங்க சொல்லுங்க சிஸ்டர், இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது எஸ்தர் கதை? இத சுருக்கமாக சொல்ல போனா, பார்த்தும் பார்க்காத மாதிரியும் கண்டும் காணாத மாதிரியும் தர்மத்துக்கு உட்பட ஒவ்வொருத்தரும் இருந்தால் இறைவன் சிவன் செயல்படி எல்லாம் தானாகவே நடக்கும். கரெக்ட் கரெக்ட். யாரோ ஒருத்தர் வணங்கலன்றது ஒரு பெரிய விஷயமா? ஏன்னா கடவுள் வந்து உன்னை அவ்வளோ பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வச்சிருக்கிறாரு, அத நினைக்கல. இவன் ஒருத்தன் உன்னை வணங்கலன்ட்டு உனக்கு பெரிய இதுவா இருக்குது இல்லையா? அப்ப அவ்வளவு கொடுத்ததை நம்ம பார்க்க மாட்டோம். யாரும் உயர்வும் இல்ல, தாழ்வும் இல்ல. கரெக்ட். அப்ப இந்த திருப்தி வணக்கம் சொல்லலாட்டி இறைவன் ஆசீர்வாதம் இருக்கு, சிவன் ஆசீர்வாதம் இருக்குதானே? கண்டிப்பா. அதுதான் அவங்களுடைய பணம் திண்ட தலைக்கணம். கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் பிரச்சனை பண்ணிடுது.
நிறைய நாடு பிரச்சனை. நிறைய நாடுகள்ல இந்த மாதிரி பிரச்சனை, மக்கள் பிரச்சனை பண்ணும்போது ஆட்சியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரச்சனை பண்றத நம்ம நியாயப்படுத்தல. பட் இருந்தாலும் அந்த நேரம் அவங்களுக்கு எப்படி அகங்காரம் வந்துடும்னா, சாதாரண பப்ளிக்கே இப்படி பண்ணாங்கன்னா என்கிட்ட மிலிட்ரி இருக்கு, போலீஸ் இருக்கு, நான் கம்முன்னு இருப்பேனா? பங்களாதேஷ்ல இதான் நடந்துச்சு. அப்ப மக்களை வந்து மிலிட்ரியை வச்சு நிறைய பேரை கொன்னாங்க. கொன்ன உடனே சாதாரண போராட்டம் நாடு ஃபுல்லா போராட்டம் ஆச்சு, பத்தி எரிய ஆரம்பிச்சது. அந்த மாளிகையை முற்றுகையிட்டு அவங்க கடைசியில் நாட்டை விட்டு வெளில வந்தாங்க. அப்ப ஒரு செகண்ட் அகங்காரம் அவங்கள துரத்திச்சு பாருங்க, இல்லையா? அதான் அண்ணா, அந்த முக்கிய காரணம் இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தர் நாங்க நினைச்சு கொள்றல்ல, சிந்தித்து செயற்பட்டால் பிரச்சனையிலிருந்து நாங்க பாதுகாக்கப்படுவோம். போலீஸ் ஸ்டேஷன் என்ற ஒன்று எங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பா. சரிதான். அடுத்த ஸ்டெப்ஸ்ல இன்னும் சிந்திச்சால் நீதிமன்றமும் எங்களுக்கு தேவையில்லை. கரெக்ட். ஏன்னா அங்க போறதே ஒரு தண்டனை தான், அங்க போறதே தண்டனை தான். ஏன்னா திரும்ப திரும்ப போகணும். தண்டனை. மூன்றாவது, எங்களோட அடிப்படை உணவை வந்து நாங்க ஒழுங்குமுறையாக வந்து எங்களோட உடம்புக்குள்ள எடுத்துக்கொண்டமாக இருந்தா வைத்தியசாலை ஒன்று எங்களுக்கு தேவைப்படாது. விளங்குதா? அப்ப இந்த இயற்கையில எல்லாத்தையும் நாங்க தான் செஞ்சு கொள்றோம். சாப்பாட்டுண்ட டைம் டேபிள், நேர அட்டவணை எங்களுக்கு தெரியுது இல்ல. விளங்குதானே? பாத சாப்பிடக்குள்ள இதையும் சாப்பிடுறோம், எல்லாத்தையும் சாப்பிட்டோன்னே அது என்ன செய்யும்? சிமெண்ட்டுக்குள்ள மண்ணை போட்டு தண்ணிய போட்டு குழைச்சு எடுத்த மாதிரி தான் எங்களோட சாப்பாடு வந்து எங்களோட உடம்புக்குள்ள போகுது. விளங்குதானே அண்ணா? அப்ப அதால என்ன செய்யற, வைத்தியசாலைக்கு ஓடுறாங்க. தங்கட இதுகளை வந்து தாங்களாகவே தெரியாம பயன்படுத்தி கொள்றதால எல்லா இதுகளும் வந்து கிடைக்கப்படுறது. ஷார்ட்டா சொல்லிட்டீங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அடுத்த பதிவில் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். எஸ்தர் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த அத்தியாயத்துக்கு போக போறோம். ஸோ அதை பார்க்குறோம். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல வீடியோ ஓபன். சரி, ஓகே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. ஸோ அருகில் உள்ள பிரம்மகுமாரி சென்டருக்கு அவசியம் போங்க. அங்கதான் இறைவனுடைய ஞானம் நேரடியாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல நீங்க பார்க்கலாம். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பாருங்க. அதுதான் கடவுளுடைய நேரடி ஞானம். சாரம் என்னன்னா, ஆத்மான்னு ஒண்ணு வந்து இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணணும். நினைவு பண்ணி அவர் கூட பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். உங்களையும் உடம்புன்னு நினைக்காம உயிருன்னு நினைச்சு அவரை நினைக்கணும். இவ்வளவுதான் முக்கியமான. கண்டிப்பா. ஸோ அப்ப அந்த முரளியை நீங்க கேட்க தான் நம்ம என்னென்ன தப்பு பண்றோம். குறிப்பா இன்னைக்கு முரளியில பாத்தீங்கன்னா, நீங்க அமைதி தூதுவர்கள், அசாந்தியை பரப்பவே கூடாது. அந்த பேச்சு பொறுமையா பேசணும், அதுவும் இனிமையா பேசணும். மற்றவர்கள் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தாலும் நீங்க அவங்களுக்கு சுகத்தை தான் கொடுக்கணும். இன்னொன்னா, ரொம்ப அசாந்தியா இருக்கிறவங்க கிட்ட இருந்து விலகி போயிடுங்க. இல்லாட்டினா அந்த குணம் உங்களுக்கு வந்துடும். இல்ல, இங்க அப்படித்தானே ஆச்சு. எஸ்தர் அந்த அம்மான் அவனுடைய மனைவி எல்லாருமே அவனுடைய குணத்தை கெடுக்கிறவங்களாவே இருக்கிறாங்க. ஸோ அப்ப இன்னும் கெட்டுதான் போவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி ராஜாவுமே கூட பாத்தீங்கன்னா, இவர் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறவங்களுடைய ஆலோசனையை கேட்டுதான் முதல் மனைவியை தள்ளி வைக்கிறார். அதுவுமே தப்பு தான் இல்லையா? அந்த பெண்ணு பண்ணதுக்கு ஒரு தண்டனை கிடைக்குது. பட் இவர் பண்ணதுமே தப்பு தானே இல்லையா? தன் மனைவியை என்ன பண்ணணும், மற்றவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்டா என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம மனம் அமைதியா இருந்தா மற்றவர்களுடைய ஆலோசனையே தேவை கிடையாது. மைண்ட் நல்லா வேலை செய்யும். அப்ப அமைதியா இருக்குன்னா இறைவனை மட்டுமே உங்க புத்தியில நினைக்கணும். மனிதர்களையோ மற்ற விஷயங்களோ பாத்தீங்கன்னா இறைவனை நினைக்க முடியாது, அமைதியா இருக்க முடியாது. ஓம் அறிவே அறிவால் வெல்லு. ஓம் ஓம்